நான் பால் அவங்க குடில்ல கொடுத்துட்டு வைத்தியர்கிட்ட சொல்லிட்டு நான் உங்களை பார்க்க வரேன். சரி அபி, சீக்கிரம் வந்துரு. நான் போனை வைக்கிறேன் அத்தை. எனக்கு போன் வைக்கவே மனசு வர மாட்டேங்குது அபி. உன் முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் போனை வச்சாதான் நீங்க வர முடியும்ல? சரி, நான் வச்சிடறேன். ஆனா நீ சீக்கிரமா கிளம்பி வரணும், சரியா? காளி, அபி கிடைச்ச விஷயத்த முதல்ல சஞ்சீவிட்ட சொல்லு. சரிக்கா, நான் உடனே சொல்லிடுறேன். சொல்லுங்க மாமா. மாப்பிள, தங்கச்சி கடத்திருச்சு மாப்பிள. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்பிள, தங்கச்சி நீ எஃப்எம்ல பேசினதை கேட்டுதான் போன் பண்ணி அக்காட்ட பேசிச்சு மாப்பிள. தங்கச்சி அக்காட்ட வீடியோ கால்ல வந்து பேசி ஜூஸ் குடிக்க வச்சு உண்ணாவிரதத்தை முடிக்க சொல்லிருச்சு மாப்பிள. இப்ப அபி எங்க மாமா இருக்கா? மாப்பிள, சென்னை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல சின்னமலைன்ற ஊர்ல ஏதோ சித்த வைத்தியர் குடியில இருக்காளா மாப்பிள. சரி, நான் போய் உடனே கூட்டு வரேன் அவளை. வேணாம் மாப்பிள, தங்கச்சி அதுவே வந்துடுறன்னு சொன்னுச்சு மாப்பிள. மாமா, நிறமாச கர்ப்பிணி மாமா, எப்படி தனியா வருவா? நீ போனை வை, நான் போய் கூட்டு வரேன். சரி மாப்பிள. இந்த பாலை கொண்டு போய் தாரணி கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரமா அத்தைய பார்க்க கோயிலுக்கு போகணும். அபிய கொல்லணும், அபிய கொல்லணும். இங்கதான் இருக்கியா நீ? உன்னை விட மாட்டேன்டி. சொல்லு முத்து. ஹலோ மாமா, இப்ப நீ எங்க இருக்க? அபி சென்னை தாண்டி இருக்கிற சின்னமலைங்கிற ஊர்ல ஒரு சித்த வைத்திய குடியில இருக்காளாம். நான் போய் அவளை கூட்டு வர போறேன். சரி சரி, நீ அபிய பார்க்க போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து என்ன பார்த்துட்டு போயேன். எதுக்கு? நீ வா, நான் சொல்றேன். என்னால வீட்டுக்குலாம் வர முடியாது. எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லு. ஹலோ மாமா, ஹலோ மாமா. கேக்குது? ஹலோ, சிக்னல் வேற இல்ல. ஹலோ மாமா, கேக்குதா? ஹலோ ஹலோ மாமா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ மா, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ மாமா, ஹலோ ஹலோ மாமா, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. சொல்ல போறது முக்கியமான விஷயம், புரிஞ்சுக்கோ மாமா. அத போன்ல சொல்ல முடியாது.
இவரு முத்து சொல்றதுன்னா சொல்லு, இல்லனா போன வை. அம்மா மா என்னடி அங்க பாருமா. அங்க எதுக்கடி பார்க்க சொல்ற? ஐயோ நல்ல பாருமா, அவ பேசிக்கிட்டு இருக்காமா. ஐயோ மாமா நீ வர வேண்டாம், நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே உன்னை பார்க்க வரேன். முத்தழகு, நீ ஒண்ணு என்ன தேடி எல்லாம் வர வேண்டாம். விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லு. மாமா உன் கையில நான் ஒரு தாயத்தை கட்டி விட்டுருக்கேன்ல, அது சீக்கிரமா கழட்டி எறி மாமா. ஹலோ ஹலோ மாமா, மாமா மாமா, ஹலோ மாமா. ஐயோ ஹலோ ஹலோ டவர் இல்லையோ? ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னல் இல்ல. மா, இந்த முத்தழகு சஞ்சீவ தேடி தான் போறான்னு நினைக்கிறேன். சஞ்சீவ தேடி தானே போற, போகட்டும் விடு. நான் கூட என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். மாம், இந்த முத்தழகு பண்றதுல எனக்கு ஏதோ தப்பா தோணுது. வா ஃபாலோ பண்ணலாம், வா. அபி அக்கா எப்பமா வருவாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. அதுக்கப்புறம் நீ சாப்பிடலாம். சரிம்மா. அம்மா, அக்கா வந்துட்டாங்க. நித்யா, உனக்கு இப்ப நான் நல்லா தெரியறேனா? முன்ன விட இப்ப ரொம்ப நல்லாவே தெரியுறீங்க அக்கா. தாரிணி, வைத்தியர் வந்துட்டாரா? இல்ல, இன்னும் வரல அபி. இன்னும் வரலையா? சரி, நீ இந்த பாலை பாப்பாக்கு காய்ச்சி கொடு. நான் முக்கியமான வேலையா வெளியே போகணும், போயிட்டு வந்துடுறேன். இப்ப எங்க போற அபி? இவளை எப்படி வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர்றது? சரிம்மா, நீ உன் அத்தைய பார்க்க போறேன்னு சொல்ற. சீக்கிரம் போ, வைத்தியர் வந்தா நான் சொல்லிக்கிறேன். சரி தாரிணி, நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். வரேன் நித்யா. சரிக்கா. நீங்க உங்க ஃபேமிலியோட சேர ஆல் தி பெஸ்ட்க்கா. சீக்கிரம் வா அபி, வலி தாங்க முடியல அபி. அபி அபி, வைத்தியர் கூப்பிடுற மாதிரி கேக்குது. ஆமா அபி, வைத்தியர் வந்துட்டார் போல இருக்கு. சரி தாரிணி, நான் வைத்தியரை பார்த்து சொல்லிட்டு கிளம்புறேன். இரு அபி, நானும் வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ குழந்தைக்கு பால் காய்ச்சி கொடு, நான் கிளம்புறேன். சரி அபி. நித்யா, நீ உட்காரு, நான் பால் காய்ச்சி கொண்டு வரேன். சரியா? கால்ல அடிபட்டிருக்கு அபி. வா அபி, வலி தாங்க முடியல. என்னால
எழுந்திருக்க முடியல அபி. வா அபி. வா அபி, வந்து என்ன தூக்கி விடு, என்னால எழுந்திருக்க முடியல. ஐயா, என்ன தரையில உட்காந்துருக்கீங்க? இல்ல அபி, நடந்து வரும்போது கால்ல சுளுக்கு பிடிச்சிருச்சு. என்னால நடக்க முடியல அபி. ஐயோ, கால் வலியில உயிரே போகுது அபி. அபி, வந்து என்ன கைய பிடிச்சு தூக்கி விடு அபி. கொஞ்சம் கை கூட அபி, நான் மெதுவா எழுந்திருக்கிறேன். ஐயா, நான் ஒரு ஆளா உங்களை தூக்க முடியாது. இருங்க, நான் போய் தாரணியை கூட்டிட்டு வரேன். இருங்க. அபி, அபி, போகாத அபி. தாரிணி, கால் சரியா, அவளால என்ன பண்ண முடியும்? நீ வந்து தூக்கி விட அபி. வாமா, சீக்கிரம் வாமா. இதோ வரேங்க ஐயா. அம்மா தாயே, நீ இன்னமும் பொறுமையா இருந்தனா உனக்கு தாயின்ற பட்டத்துக்கான அர்த்தமே இல்ல. தயவு செஞ்சு அபிய காப்பாத்து. வா அபி, வந்து என்ன தூக்கி விடு, என்னால எழுந்திருக்க முடியல. அதோ வரேங்க ஐயா. கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சரிம்மா. அப்படியே மெதுவா நடந்து வா அபி. கொஞ்சம் கை கொடு, நான் எந்திரிச்சிருவேன். ஐயா, உதவிக்கு வேணா நான் தாரணிய கூப்பிடுறேங்க ஐயா. தாரணியால முடியாது, கால் சரியில்லாத பொண்ணு. அபி, வந்து கை கொடுத்து தூக்கி விடு அபி. ஐயா, என்னால முடியலங்க ஐயா. என்னம்மா? கொஞ்சம் ஆட்டோ திருப்புங்கண்ணே. இப்ப பைக்ல போனவரை ஃபாலோ பண்ணுங்கண்ணே. சரிம்மா. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம். சரிம்மா, சரி. அம்மா அம்மா, முத்தழகு யூட்டர்ன் பண்ணிட்டு போறாமா. சீக்கிரம் திருப்புமா, ஃபாலோ பண்ணு. ஒரு நிமிஷம் இரு, திருப்புறேன். சஞ்சீவ் மாமா, 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 சஞ்சீவ் மாமா. அம்மா, நம்ம நினைச்சது சரிதாமா. முத்தழகு சஞ்சீவ தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. முத்தழகு ஏண்டி சஞ்சீவ ஃபாலோ பண்றா? ஒருவேளை முத்தழகு சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்தை அவுத்து விட போறாளோ? அண்ணே, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. அந்த பைக் எப்படியாவது புடிச்சிருங்கண்ணே. சரிம்மா, அது ப்ளீஸ். போறோம். மாமா, ஐயா, மாமா, மாமா. அண்ணே, நிறுத்துங்கண்ணே. சீக்கிரம் நிறுத்துங்க. ஏய், என்ன? என்னை எதுவும் கேட்காத, கையை காட்டு.
முத்தழகு நம்ம நினைச்ச மாதிரியே சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்தை அவக்கு தான் வந்திருக்கிறா ஸ்ரீஜாவ. ஏய் இப்ப என்னடி பண்றது? போச்சு போச்சு, முத்தழகு தாயத்தை கழட்டிட்டாடி. அனு சஞ்சீவ் உடம்புக்குள்ள போக போறாடி. ஐயோ ஏய், நீ எதுக்கு வந்த? என்ன பண்ணிட்டு இருக்க? சஞ்சீவ் உடம்புக்குள்ள அனு இறங்கிட்டா இனி அவ்வளவுதான். ஐயோ பெரிய பிரளயமே நடக்க போகுது. ஏண்டி இப்படி பண்ண? உன்ன என்ன முத்தழகு இப்படி பண்ணிட்ட? நாங்க உன்னை எவ்வளவு நம்பணும், இப்படி எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. ஏய் சீ, வாய மூடு. யாரு யாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது? நீங்க தான். அபிக்கும் அத்தைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணது. மிருகம் கூட தான் இனத்தை வேட்டையாடாது. ஆனா நீங்க சொந்த குடும்பத்தையே அழிக்க நினைக்கிறீங்க. நீங்க எல்லாம் மிருகத்தை விட கேவலமான ஜந்துங்க. சுயநலத்தை புரிஞ்சுக்காம உங்க கூட கூட்டு சேர்ந்து இவ்வளவு நாளா நானும் அபியை எதிர்த்து அவ வாழ்க்கையை நான் அழிச்சேன்னு நினைக்கும் போது எனக்கே கேவலமா இருக்கு. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டவ அபி என்னை தூண்டி விட்டு அபியை எதிரியா பார்க்க வச்சுட்டீங்களேடி. அடுத்து உங்க குடியை கெடுக்கிறதுல அப்படி என்ன உனக்கும் உன் அம்மாக்கும் சந்தோஷம்? இந்த மாதிரி கேவலமான புத்தி இருக்கிறதுனாலதான் கல்யாணம் ஆகி உங்க அம்மாவும் தனியா இருக்கா, நீயும் வாழாம தனியா இருக்க. ஏய் கேவலம், இந்த சொத்துக்காக தானே இது எல்லாமே பண்ண. சொந்த பந்தம் இல்லாம நல்லவங்களை அழிச்சு வெறும் சொத்தை வச்சு என்னடி பண்ண போற? பணத்தை திங்க போறீங்களா? அபி அழிச்சு அந்த சொத்தை அனுபவிக்க உங்களை நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். அபி வாழ்க்கை கெட்டு போக நானும் ஒரு காரணம். உங்க கூட சேர்ந்து நிறைய பாவம் பண்ணிட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு பிராச்சித்தத்தை நான் தேடியே ஆகணும். நான் இப்பவே போறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து சொத்துக்காக அணுவ கொன்னதுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க பண்ண தப்ப வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். உங்களை கண்டிப்பா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க போறேன். உங்களுக்கு அத்தையோட சொத்து வேணுமா? 2 பேரும் ஆயுஸ் முழுக்க ஜெயில களிய தின்னு சாவுங்கடி. முத்தழகு, ஏய் விடு கைய, விடுன்னு சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டேன்.